ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4க்கான 5 வருஷத்து தமிழ் கொஷின் பேப்பர் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4க்கான லாஸ்ட் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பர், தட் மீன் 2022. கொஷின் நம்பர் 1, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படைத்தன்மை, சிலை மேல் எழுத்து போல, இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை, பண்பு பெயர் ஆண்டு. இது இரண்டுமே பொருத்தமற்ற பெயர் சொற்களாக இருக்குது. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும், கூகை கூவும், கூகை குணுகும், கூகை அலரும். இது மூன்றுமே தவறு. அடுத்ததா சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. சந்திப்பிழை பார்க்கும்போது எல்லா வாக்கியங்களையும் கவனமாக ரீட் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணணும். அடுத்ததா குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாச் சொல் கண்டறிக. பசு. பொருந்தாச் சொல்லை கண்டறிக. மோனை எதுகை இயைபு. இது மூன்றுமே செய்யுள் அடிகளின் 3 வகைகள். இசைவு பொருந்தாதது. அடுத்ததா பொருத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அடுத்ததா கொஷின் நம்பர் 19, பொருத்துக. ஒரு பக்கம் அடிப்படை எண்களையும் மற்றொரு பக்கம் தமிழ் எண்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் உள்ள மாதிரி நம்பரை மேட்ச் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 20, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள், அதாவது யோகா. 21, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்று கூறியவர். ஸோ அனைத்தும் சரி. 27, கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஸோ 2 கூற்றுமே சரி. கேள்வி 28, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. 29, கூற்றை சரிபார்த்தல். கூற்று 1, ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2, ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஸோ ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது மட்டும்தான் சரி. கூற்று 2 மட்டும் சரி. கேள்வி எண் 30, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் பாடியதும் பாரதியார் தான். கேள்வி எண் 31, மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின்
மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. 32 பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கேள்வி எண் 33. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். 34. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி. முன்னீர் வழக்கம் மகடு ஓரில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. 45வது கேள்வி பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கி. வா. ஜெகநாதன். ஒரு சைடு நூல்களின் பேரும் மற்றொரு பக்கம் எழுதியவர்கள் பேரும் கொடுத்துருக்காங்க. சரியான முறையில் பொருத்தம் செய்யணும். 46 சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். இது 3 தான் சரி. முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது 3ம் முடியரசனின் நூல்கள். இயற்றாதது நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸோ தவறுதலாக கொடுத்துருக்காங்க மற்ற 3. நீங்கள் சரியானதை பொறுத்துங்க. மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடியில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. புனிதமுற்று புத்தக சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகரப்பேருந்து நிற்கும். இங்கு நகரப்பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலைப் படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்க. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. அதாவது கோமேதகம் காவரிசையில் வந்துடுறதுனால அடுத்ததாக வர்ற மரகதம், மாணிக்கம், முத்து அடுத்தடுத்து வருது. பெயர்ச்சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல் தேடினார். கேள்வி எண் 62 பொறுத்துக. வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி.
நனந்தலை உலகம் வளையி நிமியோடு வளம்பொறி பொறிந்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். ஸோ நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். கேள்வி எண் 68. களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் ப்ளஸ் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 71. சரியான பதிலை தேர்வு செய்க. சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ இது அனைத்துமே சரியான பதில்தான், அனைத்தும் சரி. கேள்வி எண் 72. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக் காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே. சாமிநாதன். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு வானம், மதியம் நிலவு. இது 2 தான் சரி. பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சார்ந்தவர்? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி.
கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2019க்கான கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துடலாம்.